ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம கிளாஸில் ஒரு சிஸ்டர் நம்மக்கிட்ட டவுட் கேட்டாங்க. ஸோ அதை நம்ம டவுட் வாயில் சொன்னால் புரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா புரியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவே எடுத்து போட்டுடலாம். ஏன்னா இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்காக எல்லாருக்குமே கிளியரிஃபை ஆகணும் அப்படின்றதுக்காக இதை நான் ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு அவுட்லைன்லாம் கொடுத்து நெக் ட்ரா பண்ணுறோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதோட நெக்லைனை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, அதில் இருக்க அளவு எடுத்து நம்ம எப்படி ஒரு நெக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நார்மல் நெக் வரைஞ்சிருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போட் நெக்கில் கொஞ்சம் ப்ரைடல் ஒர்க் வர்ற மாதிரி இந்த நெக் எப்படி நம்ம போடணும் அப்படின்னு ரெஃபரன்ஸ் பிக்சர் யூஸ் பண்ணி போடுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி ஓன் மெஷர்மெண்ட்டில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன அளவு தேவை அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட மார்க் பண்ண ப்ளவுஸே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஒர்க் போட்டு வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ மார்க் பண்ணாமல் இருக்குது. மார்க் பண்ணியிருக்கு, பட் நம்ம இன்னும் ஒர்க் போடலை அப்படின்ற பட்சத்தில் இதில் நம்ம எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு இதில் என்னென்ன அளவு நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் இதுக்குள்ளார மட்டும்தான் எனக்கு ஒர்க் வருது. இந்த நெக்கு இதில் ஆரம்பித்து இப்படி தான் வருது. அதாவது இப்போ கொடி டிசைனில் வருதுன்னா இந்த 2 இன்ச்சுக்குள்ளார இப்படி தான் வரும். ஸோ இதுக்குள்ளார மட்டும் எனக்கு ஒர்க் வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். இந்த ஷோல்ட்ரு மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த அளவு லென்த்து எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வித்து எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 2.25 வருது. இப்போ நம்ம தைக்கிறதுக்கு அவங்களே அளவு விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இதுக்குள்ளார நமக்கு ஒர்க் வந்தால் போதும் அப்படின்னா நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எனக்கு ஷோல்டர் அளவு, ஷோல்டர் 2.4, ரெண்டேகால் இருக்குது. ஸோ நான் இது இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் மார்க் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம பார்க்கணும் இந்த அளவு. இப்போ நம்ம ஒர்க் பண்ணாத ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அவங்களே மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவு நம்ம எடுக்கணும். இந்த அளவுன்னு எடுக்கும்போது 8.5 இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நெக்கோட ஹைட்டு எனக்குள்ளே கூட எழுதி வச்சுக்கோங்க. நெக் ஹைட் எனக்கு 8.5 இருக்குது. அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். வித்து 6.5 இருக்குது. ஸோ வித்துன்றது இதுதான். இப்போ நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி கூட எழுதிக்கலாம். இப்போ ஷோல்டரை ஏன்னு வச்சுக்கோங்க, ஹைட்டு பின்னு வச்சுக்கோங்க, வித்து சின்னு வச்சுக்கோங்க. ஏ 2.5 சாரி 2.4, பி 8.5, சி 6.5 இப்படி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவு மட்டும் இருந்தால் போதும் நமக்கு ஒர்க் போடுறதுக்கு. அதாவது உங்களோட ஒர்க்கு இதுக்குள்ளார வருது, இதுக்குள்ளார மட்டும்தான் எனக்கு ஒர்க் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லை எனக்கு ஃபுல்லாகவே வருது, இது ஃபுல்லாகவே எனக்கு ஒர்க் வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு இந்த ஃபுல் பாடியுமே நீங்கள் மெஷர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே காமிச்ச எல்லாமே நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் எண்டாகிற இடத்துல ஜஸ்ட் பாயிண்ட்டு இந்த இதுவுமே நீங்கள் எழுதணும். இப்போ டீனு போட்டு இந்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்கள் ப்ளவுஸில் அளவு எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு, இந்த முடிகிற இடம்
இதிலேருந்து இந்த முடிகிற இடம் வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். இந்த இடத்துல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடம், இந்த வித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் இந்த இந்த இடத்துல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட் மட்டும் இருந்தால் நமக்கு போதும். இதுக்கப்புறமா போட் நெக்கில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் மட்டும் எப்படி வந்து நம்ம நோட் பண்ணணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் நெக்குக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி போட் நெக்குக்கு நம்ம வந்து இதே மெத்தடு தான். இந்த லைன் இப்போ நம்ம போட் நெக்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நெக்லாம் அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ சென்டரில் ஹோல் வர்ற மாதிரியான டிசைன் இருக்குது அப்படின்னா டெய்லர்ஸே உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களை ரொம்ப அதெல்லாம் ஒர்க் இருக்கிற மாதிரி, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் வச்சு உங்கள் ப்ளவுஸை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதாவது மார்க் பண்ண ப்ளவுஸை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் இதை ரெஃபரன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணியிருக்க அளவெல்லாம் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எப்போயுமே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா ப்ளவுஸ்லையுமே இந்த நெக்கு வந்து கரெக்டாக அதே மாதிரி நம்மளே ஓனாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா டெய்லர்ஸ் வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி கட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நெக் இருக்குது அப்படின்னா அதில் அவங்களோட கட்டிங் எப்படி இருக்கும்னா, ஒரு சில டெய்லர்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக கட் பண்ணுவாங்க, ஒரு சில டெய்லர்ஸ் வந்து இப்படி கூட கட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி, இன்ச்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணாங்கன்னா ஒரு யூ நெக் மாதிரி அல்லது ஒரு ரொம்ப ரொம்ப ப்ராடாக இல்லாமல் இருக்கும் இந்த நெக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரே அளவு நம்ம போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்போயுமே மார்க் பண்ண ப்ளவுஸை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி ஃப்ளாட்டாக விரிச்சிட்டு இப்படி நம்ம ப்ளவுஸ் இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குன்னா இதை நல்லா ஃப்ளாட்டாக விரிச்சுக்கோங்க. எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக விரிச்சிட்டு உங்கள் ஃபோனை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம இங்கே ஃபோட்டோ எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து எந்த அளவுக்கு எப்படி நம்ம வளைச்சி அவங்க எப்படி வளைச்சி வரைஞ்சிருக்காங்க, இந்த பெண்டிங்லாம் எப்படி வருது அப்படின்றத நம்ம அந்த ஃபோட்டோவோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்மளாக வந்து போடுறது அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. எப்பயுமே நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சரை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ப்ளவுஸுக்குரிய மெஷர்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நான் ஒரு கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட சைஸ் வந்து 11x16. இதுக்கு வந்து நம்ம செக்குடு பாக்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஏன்னா லேப்டாப் டேப்பில் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துலையே வந்து மெஷர்மெண்ட் வந்து காட்டுவோம் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் வந்து இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து செக்குடு பாக்ஸ் எதுவுமே இதுக்கு போட தேவையில்லை. இப்போ வந்து என்னுடைய நெக்கோட வித்து ஷோல்ட்ரு வந்து 2.2 வந்து இருக்குது. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு அது தேவையில்லை. நம்மளோட வித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, வித்துன்றது 6.5 அளவுக்கு எனக்கு வித்து இருக்குது. ஹைட் வந்து 8.5 வந்து இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எலமெண்ட்ஸில் போயிட்டு லயன் அந்த மாதிரி சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ லைன் வந்து சர்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஷோல்டரோட வித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.25 வந்து இருக்குது. ஸோ 2.25 இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல வச்சு பார்க்கணும். இப்போ மேலே வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு 0, 1, 2 வந்து கொடுத்துருக்காங்க. 2.25 போது 2க்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும். 2 கோடு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 2.25. ஸோ இந்த மாதிரி நான் வித்து வந்து விட்டுட்டு 2.25 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுருக்கிறேன். விட்டுட்டு என்னோடய ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஹைட்டு வந்து எனக்கு 8.5 வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம 8 வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ 8.5 வரைக்கும் நமக்கு வந்திருக்கு.
பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு 8.5 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதவே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வித்து எவ்வளோ இருக்குது, நமக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 8.5 வந்து இருக்கு. சாரி 6.5 வந்து இருக்குது. ஸோ நம்ம மேலே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை பார்க்கணும். வந்து இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 6.5 பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 6 பக்கத்தில் 0.5 வந்து லைட்டாக கோடு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு அங்கிட்டு நமக்கு வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஷோல்ட்ரு வித்து வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு நெக்கு வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது, எனக்கு ரொம்ப கேப் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வித்து நோட் பண்ணணும். எனக்கு வந்து இப்போ கேப் வந்து அதிகமாக இல்லை, ஏன்னா கழுத்தே வந்து இவ்வளோ தான் 6.5க்குள்ளாரதான் இருக்குது. அதனால் நமக்கு அது தேவையில்லை. ஸோ நான் ஹைட் அண்ட் வித்து மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம கீழே இதவே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனை நான் டூப்ளிகேட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இடத்த முடிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்மளோட டெய்லர்ஸ் வந்து மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்வ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி மெத்தட் தான் நானுமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பிக்சரை வச்சு பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி பண்ணலாம். இங்கிட்டு ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி மேலே பார்த்துக்கணும். இன்ச்சஸ் வந்து நம்ம மேலே பார்க்கணும். நீங்கள் செக்குடு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செக்குடு பாக்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 இன்ச்சு 2 பக்கமே 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் இதவே நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னுமே சின்னது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சைடு நமக்கு 1 இன்ச் வரணும். நம்ம ப்ளவுஸில் கட்டிங் வந்து இந்த இடத்துல எவ்வளோ இன்ச்சு விட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த எண்டுலேருந்து இது வரைக்கும். ஒரு நிமிஷம். இப்போ வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து வரைஞ்சது தெரியல, ஏன்னா ஒர்க் போட்டேன். இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இதுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து விடணும். நம்ம செக்கட் பாக்ஸ் யூஸ் பண்ணியே இந்த டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு விட்டுருக்கேன். இந்த இதுலேருந்து இது வரைக்கும் 1 இன்ச் வருது, இதுலேருந்து இது வரைக்கும் 1 இன்ச் வந்து வருது. இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கர்வ்டாக மாற்றணும். ஸோ மேலே வந்து ஸ்ட்ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி கர்வ்டாக மாற்றியாச்சு. ஸோ இதை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, இதோட அளவு மட்டும் குறைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி குறைச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம குறைச்சிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதவே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதவே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அப்படியே கொண்டு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் உள்ள மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட இன்ச்சு பார்த்துக்குவோம். இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 வரணும். 1 இன்ச்சுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ 1 இன்ச்சு நம்ம இந்த சைடு கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ இதோட ஹைட்டை குறைச்சிக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் இப்போ என்னோடய நெக் சைஸ் வந்து நெக்கோட
இன்ச்சு வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து என்னோடய நெக்குக்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு நெக் டிசைன், நெக்கோட அவுட்லைன். இதே நீங்கள் ப்ரைடல் நெக்கு இல்லை இந்த மாதிரி நெக்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்து தான் பண்ண முடியும். நம்ம ஓனாகவும் பண்ணலாம், பட் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குமான்றது தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நெக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மார்க் பண்ண ப்ளவுஸை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்லீவ்க்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஏன்ற மெஷர்மெண்ட் வந்து வித்து, அதாவது ஹைட் கீழே இருக்கக்கூடிய வித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற மெஷர்மெண்ட்டு, பி வந்து ஹைட்டோட மெஷர்மெண்ட்டு, சி வந்து இந்த ஆம்கோலோட லென்த்து மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஸ்லீவில் வந்து 3 மெஷர்மெண்ட்டு தான். நீங்கள் ஒர்க் ஃபுல்லாக போட போகிறீங்க அப்படின்னா இந்த 3 வேணும். இல்லை நீங்கள் பார்டர் வரைக்கும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லென்த் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ நான் வந்து ஸ்லீவே வச்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் இதுக்குள்ளார உங்களுக்கு வந்து டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹைட்டு இந்த வித்து மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க்கு எத்தனை இன்ச்சுக்குள்ளார வேணும் அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இந்த 2 மட்டும் நோட் பண்ணால் போதும் நீங்கள் பார்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு. இல்லை எனக்கு வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே எனக்கு ஒர்க்கு வந்து நான் போடுறதுக்கு ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் நோட்டில் சொன்ன மாதிரி ஹைட்டு மெஷர்மெண்ட்டு, அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டு, ஏன்னா இந்த அளவு நமக்கு எப்பயுமே ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நமக்கு இந்த மெஷர்மெண்ட்டு வேணும். அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட், இந்த 3 மட்டும் நமக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு உங்கள் மெஷர்மெண்ட்டை அப்பப்போ நோட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் குரூப்பில் வந்து கேட்கலாம். யாராவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்.